ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹேமா பிரபு குக் அண்ட் vlogs. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அமேசான் அப்புறம் மீஷோவில் வாங்கின கிச்சன் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறேங்க. ரெண்டுமே கலந்த மாதிரி தான் இருக்கும், அமேசானும் மீஷோவும். நம்ம வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நான் அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அமேசான்லேருந்து கிச்சன் ஆர்கனைசர் வாங்கியிருக்கேன். இது 2 டயர் உட்டன் ஆர்கனைசர். நான் வந்து கிச்சனில் வச்சிட்ருக்க ஆர்கனைசர்லேயே ரொம்ப பிடிச்ச ஆர்கனைசர் இது தாங்க. இது ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நானே அசெம்பிள் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸியாக இருந்தது அசெம்பிள் பண்ணுறதுக்கு. இதோட விலை வந்து $559. இதுக்கு நான் ரேட்டிங்ஸ் என்ன கொடுப்போன்னா 5க்கு 4.5 கொடுப்பேன். அவ்வளோ அழகாக இருக்குங்க. ரிச் லுக் கொடுத்தது என்னோடய கிச்சனுக்கு. ரொம்ப ஒயிட்டாக இருக்கிறனால கீழே வந்து ஒரு பேப்பர் மாதிரி போட்டு தாங்க வச்சேன். ஆர்கனைசர் வச்ச உடனே என்னோடய கிச்சனே ரொம்ப அழகாகிடுச்சு. வாங்க நெக்ஸ்ட்டு பொருளை அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருளுங்க நான் அன்பாக்ஸ் பண்ண போகிறது. நம்ம வீட்டில் வந்து கேஸ் லைட்டர் வந்து இந்த மாதிரி விதவிதமாக வாங்கி வச்சுருக்கேன் நான். எதுவுமே யூஸ் ஆகாதுங்க. வாங்கிட்டு வந்து ஒரு 10 நாள்லேயே இந்த மாதிரி உடஞ்சிரும், இல்லைன்னா நம்ம வந்து எரியாமையே போயிடும். அதுக்கு ஒரு லிக்விட் வேறு கொடுப்பாங்க, அதை வேறு ரீஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும். அடிக்கடி மேட்ச் பாக்ஸும் யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் இந்த மாதிரி எலக்ட்ரிக் கேஸ் லைட்டர் வாங்கியிருக்கேன் மீஷோலேருந்து. இது வாங்கி ஒரு 15 டேஸ்க்கு மேலே ஆச்சுங்க. இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் ரிவ்யூவே சொல்லிகிட்ருக்கேன். இதில் வந்து மீஷோவில் தான் வாங்கினேன். நான் வாங்கும்போது $211 இதோட ரேட்டு. இப்போ வந்து $253 ஆயிருக்கு. இது ரீசார்ஜபிள் எலக்ட்ரிக் கேஸ் லைட்டர்னால இதுக்கு ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு. அதோட ஹெட்டு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்க. கூட ஸ்டீல் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம ஹீட் வந்து ரெசிஸ்ட் ஆகிறதுக்கு. ஃபஸ்ட்டு வந்து விளக்கேற்றி பார்த்தேன், அழகாக எரிஞ்சுதுங்க. அப்புறம் நான் சார்ஜ் போட்டு வச்சேங்க. இந்த மாதிரி தான் பிளிங்க் ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிற வரைக்கும். சார்ஜ் போட்டு வச்சிட்டோம்னா ஒரு 5 to 6 டேஸ் அழகாக வருதுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறமா நான் கிளாஸில் வந்து நான் செக் பண்ணி பார்த்தேன், அழகாக எரிஞ்சுது. ப்ராடக்ட்க்கு 5 out of 5 தருவாங்க ஸ்டாரு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மீஷோ அன்பாக்சிங் தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப பெரிய பார்சலாக இருக்குது. இந்த பொருளை வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதை வந்து நான் எப்போவுமே பிளாஸ்டிக்கில் தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து ஸ்டீலில் வாங்கியிருக்கேன். இதை ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு 4000 ml கெப்பாசிட்டி உள்ள ஒரு கேஸ்ட்ரோல் செட்டுங்க, ஸ்டீல்து. எப்பவுமே சண்டே வந்து நம்ம சீக்கிரமாக சமைச்சிட்டு எங்கன்னா வெளியே போகணுன்னு நினைப்போம். ஆனால் வீட்டில் கெஸ்ட் வருவாங்க, அவங்களுக்கு சீக்கிரமாகவே சமைச்சு வச்சுருப்போம். ஆனால் சமைக்கிறது வந்து சூடாக இருக்கணும் இல்லைங்களா, அதனால தான் இதை வாங்கினேன். பிளாஸ்டிக்கில் வாங்கி எல்லாமே உடஞ்சி போயிடுச்சு, அதனால தான் நான் ஸ்டீலில் வாங்கினேன். இது செம்ம அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கும். நல்லா ஹெவியாக இருக்குது மெட்டலு. நான் ட்ரை பண்ணது வந்து வேர்க்கடலை வந்து வேக வச்சு இதில் வந்து போட்டு பார்த்தேன். போட்டது வந்து 2:30 மணிக்கு நான் வேக வச்சு நான் இதில் சேர்த்தேங்க, மதியானம் 2:30 மணி மேலே. சாயங்காலம் வந்து நான் மறந்துட்டேன், 6 o'clock மேலே எடுத்து பார்த்தேன், லைட்டாக சூடாக இருந்தது. ஒரு வேளை 4 மணி ஒரு 5 மணிக்கு எடுத்திருந்தா நல்லா சூடாக இருந்திருக்கும் போல். இதோட விலை வந்து $751. ரேட்டிங்ஸ் வந்து 4.5 நான் தரேன். நெக்ஸ்ட்டு ஒரு அன்பேக்கிங் த கவர் தாங்க. இது கவரில் தான் வந்திருக்கு. இது வந்து பாட்டில் மக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுற ப்ரஷ்ஷுங்க. இது வந்து இந்த டிஃபன் பாக்ஸ் மூடியிலலாம் வந்து இப்போ ரப்பர் கார்க் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை வந்து அழகாக க்ளீன் பண்ணோம். இந்த மாதிரி ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. சிலிகான் ரப்பர் கார்க்குக்கெலாம் அழகாக இருக்குது, க்ளீன் பண்ணலாம். இல்லை ஒரு கை அளவு தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாட்டிலோட இந்த மூடி வந்து க்ளீன் பண்ணலாம். இதில் தான் ரொம்ப அழுக்கு சேரும். ப்ரஷ் வந்து $119 நான் வாங்கும்போது. நீங்கள் வந்து கூகுள் பே அந்த மாதிரி இன்டர்நெட் பேங்கிங் பண்ணிங்கன்னா கொஞ்சம் விலை வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இந்த ப்ராடக்ட்க்கு வந்து 4 out of 5 தருவேன். நெக்ஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது ஒரு ஸ்டீல் ஐட்டம் தாங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம். நம்ம ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸ்டீலில். நான் மீஷோவில் வாங்கினேங்க. இட்லி பாட்டு. இதில் வந்து ஒரு 13 இட்லிஸ் வந்து நம்ம ஊற்றலாங்க. அப்புறம் ஒரு ஸ்டீமர் பிளேட் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக எதுக்கு வாங்கினேன்னா, என்னோடய இட்லி பிளேட்டில் வந்து நான் இட்லி ஊற்றி வைக்கும் போது நல்லா இருக்குங்க. ஆனால் எடுக்கும் போது பார்த்தா எல்லா மாவும் கீழே இருக்கும், தண்ணியில் வந்து இருக்கும். க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நடுவில் வந்து சைடில் வந்து அந்த ஸ்டாண்ட் இருக்க மாதிரி வாங்கும்போது தான் நல்லா இருந்தது. பாருங்கள், இது அப்படியே பிடிச்சிக்குது, எதுவுமே வந்து டில்ட் ஆகலை. முக்கியமாக நான் அதுக்காக தான் வாங்கினேன். இந்த இட்லி பாத்திரம் வந்து நான் மீஷோவில் வாங்கும்போது $734க்கு வாங்கினேன். முக்கியமாக இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நான் அலுமினியமில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், அதனால தான் இந்த மாதிரி வாங்கினேங்க. இது வந்து ஆயில் தேய்ச்சி விட்டுட்டு ஊற்றுற மாதிரி தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட்க்கு என்னோடய ஸ்டார் ரேட்டிங் வந்து 5 out of 5. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதுவும் ஒரு மீஷோவில் தான் வாங்கினேன். இது வந்து ஹோம் எசென்ஷியலில் வருங்க இந்த ப்ராடக்ட் வந்து ஏற்கனவே பார்சல் வந்து டேமேஜ் ஆன மாதிரி தான் வந்தது. எனக்கு இதிலே ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. ஆனால் உள்ள ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இந்த பெட்ஷீட்டு.
ஒரு ஃப்ளோரல் தீமில் நல்ல டார்க் கலரில் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நம்ம பெட்ஷீட் போடும்போது என்ன மாதிரி பெயிண்ட் அடிச்சிருந்தாலும் மேட்ச் ஆகுங்க. ஏன்னா மல்டி கலரில் இருக்குது இல்லைங்களா, அதனால தான் நான் சொல்கிறேன். ஒரு காட்டன் எலாஸ்டிக் பெட்ஷீட்டுங்க. கூட வந்து 2 பில்லோ கவர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிங் சைஸ் பெட்ஷீட்டு. சுற்றிலும் ஆல் அரவுண்ட் வந்து எலாஸ்டிக் ஃபிட்டட் பெட்ஷீட்டுனால இது வந்து அழகாக ஃபிட் ஆகிடுச்சுங்க நம்ம பெட்டுக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஐடியல் ஃபார் சம்மருங்க. கிளைமேட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பெட் கவர் வந்து யூஸ் பண்ணணும். காட்டன்னால் நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பெட் மேலே போட்டு பார்த்துடலாம். போடுறதுக்குலாம் ஒன்றுமே ஈஸி தாங்க, நம்மளே போட்டுடலாம். ப்ராடக்ட்க்கு நான் ரேட்டிங்ஸ் கொடுக்கணுன்னா 5/5 தருவேன். இந்த ரேட் பார்த்தீங்கன்னா ₹328. இப்போ வாங்க நெக்ஸ்ட் பொருள் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு கிச்சன் எசென்ஷியல் ஐட்டம்ங்க. இது ஒரு கவர் தான். கவருக்குள்ளே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் எப்படி வரப்போதோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா இது ஒரு கிளாஸ் ஐட்டம். ஆமாங்க, இது ஒரு ஆயில் ஸ்ப்ரேயர். இந்த ப்ராடக்ட் வந்து நான் மீஷோவில் தாங்க வாங்கினேன். நான் வாங்கும்போது ₹193 இருந்தது. இப்போ இதோட ரேட் வந்து $223 இருக்குது. பபுள் ரேப்லாம் பண்ணி அழகாக கொடுத்துருந்தாங்கங்க. ப்ராடக்ட் வந்து நல்ல பெருசாக இருந்தது. நான் வந்து ஆர்டர் பண்ணும்போது பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருந்தது. 21 சென்டிமீட்டர் கிட்ட வருது. சுற்றளவு வந்து 20 சென்டிமீட்டர் கிட்ட இருக்குது. உள்ளே ஒரு ஸ்ட்ரா மாதிரி கொடுத்துருந்தாங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேன். நான் எப்போவுமே தோசைக்கு வந்து இந்த நல்லெண்ணெய் தான் சேர்ப்பேன். அதனால் நல்லெண்ணெய் ஃபில் பண்ணி நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அழகாக வந்து கிட்ட வச்சு ஸ்ப்ரே பண்ணால் அழகாக படுதுங்க. ரொம்ப ஃபோர்ஸாக இருக்குது. தோசைக்கெலாம் நம்ம வந்து ஆயில் வந்து கம்மியாக விட்டு சாப்பிடணுன்னா இந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராடக்ட்க்கு ரேட்டிங்ஸ் என்ன தருவேன்னா 5க்கு வந்து 4 தருவேங்க. ஏன்னா இந்த பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் குவாலிட்டி வந்து கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா செம்ம திக்காக இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை இதில். இது ஒரு அமேசான் ப்ராடக்ட் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு ஹோம் எசென்ஷியல் ப்ராடக்ட்டு. இது எலாஸ்டிக் ஃபிட்டட் பெட்ஷீட்டு. இது கிங் சைஸ்க்கு தான் நான் வாங்கினேங்க. ஆனால் என்னோடய பெட்டு வந்து ரொம்ப பெருசு. திக்னஸில் வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. என்னோடய பெட் திக்னஸ் மட்டுமே 16 சென்டிமீட்டர் கிட்ட இருந்தது. ஒரு ஃப்ளோரல் அண்ட் க்ரீம் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்கங்க. 2 பில்லோ கவர் இருக்குது. நல்லா குண்டு தலைக்காணிக்கே இது வந்து நல்லா பத்துச்சுங்க. இதோட விலை வந்து $559. அவ்வளோ ஃபிட்டிங்காக இருக்குது என்னோடய பெட்டுக்கு. நான் இதுக்கு இந்த அளவுக்கு கிடைக்காதுன்னு நினச்சேன். பார்த்தா இது சூப்பராக இருந்ததுங்க. ஒரு ரேட்டிங்ஸ் நான் என்ன கொடுப்பேன்னா 5/5. இந்த ப்ராடக்ட்ஸ்க்கான லிங்க் வந்து எல்லாமே கம்யூனிட்டி போஸ்ட்டில் பின் பண்ணுறேங்க. அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஹேமா பிரபு குக் அண்ட் விளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.